செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வடசென்னையின் பிரபல தாதா நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடசென்னை தாதா நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வடசென்னையின் பிரபல தாதா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொலை வழக்கில் நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள நாகேந்திரனை சென்னை செம்பியம் போலீஸ் கைது செய்திருக்கிறது. வடசென்னை தாதா நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பிரபல தாதா வியாசர்பாடியை சேர்ந்த நாகேந்திரனை போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் வேலூர் சிறையில ஏற்கனவே பல வழக்குகளை கைதாகி அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமானது என்னவென்றால், நேற்று அவருடைய பெயரை இந்த வழக்குல, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சேர்த்திருந்தாங்க. ஆனால் தற்போது இன்று அவரை போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது வேலூர் சிறையில போய் போலீசார் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணனுடைய பின்னணி என்னவென்றால், இவருடைய மகன் ஏற்கனவே இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதன் காரணமா இவருடைய ரோலும் இந்த கொலையில ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருக்குது. அதன் காரணமாக இவரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பொன்னை பாலு, ஆற்காடு சுரேஷுடைய மச்சான் அருள், இவர்கள் இருவரையுமே நாகேந்திரன் பரோல்ல வீட்டுக்கு வரும்போது இவர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த நிலையில தான் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தமனை போலீசார் கைது பண்ணி விசாரணை செஞ்சதுல இந்த அனைத்து தகவல்களும் வெளியானது. அதாவது, நாகேந்திரன் பரோல்ல வீட்டுக்கு வந்தபோது அருளையும், அது மட்டும் இல்லாம இவருடைய இறந்து போன ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலுமே நேர்ல சந்தித்ததாகவும், அது மட்டும் இல்லாம 2-3 முறை வீட்டிற்கு சந்தித்ததாகவும் அவர் வாக்குமூலம் அளித்தார். அது நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தையும் கூட இருந்தாங்க. 2 பேரும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குமூலத்துல பெறப்பட்டது, போலீசாரால் பெறப்பட்டது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இவர் வாக்குமூலம் பெற்றதுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகுதான் அஸ்வத்தமனுடைய வாக்குமூலத்தை வைத்து நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று நாகேந்திரனுடைய பெயர் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தது. இன்று அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் இருந்தாங்க. அதன் காரணமாக தான் இன்று வேலூர் சிறைக்கு சென்று அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் கைதாயிருந்தாங்க. இதுல தற்போது நாகேந்திரனுடைய பெயரும் சேர்க்கப்பட்டு அவரும் கைதாயிருக்கிறார். மொத்தம் 24 பேர் கைதாயிருக்கிறாங்க. இதுல இந்த கொலை வழக்குல தந்தை மகன் கைதுதான் பெரிய விஷயம் பேசப்பட்டு வருகிறது. பிரபல தாதாவும் ரவுடியான நாகேந்திரன், வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த நாகேந்திரன் இந்த கொலை வழக்குல இருப்பதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டாக இந்த வழக்குல பார்க்கப்படுகிறது. தந்தையும் மகனும் சேர்ந்தே ஆட்களை வைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணியிருக்கிறாங்க தான் அனைத்து இடங்களிலுமே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இன்று நாகேந்திரனுடைய வழக்கறிஞரான பால் கனகராஜையுமே போலீசார் வரவழைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் பால் கனகராஜும் பரோல்ல வந்த நாகேந்திரனை சந்தித்து பேசியதாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவரையும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இதே போல மேலும் கிட்டத்தட்ட பல பேரை விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுல இன்னும் சிக்க வேண்டிய முக்கிய புள்ளிகள் இருப்பதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தற்போது டே 1ல இருந்து இந்த கொலையை பத்தி பேசப்பட்டு வந்த இந்த நாகேந்திரன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது, என்னைக்கு கொலை நடந்ததோ அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து இது நாகேந்திரன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டு வந்தது. இதன் காரணமாக தான் நாகேந்திரன் தொடர்ந்து போலீஸுடைய வலையில இருந்தார். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆக்டிவிட்டிஸ், ஜெயிலுக்குள்ள இருந்த நாகேந்திரனுடைய ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவருடைய மகன் அஸ்வத்தமன் இந்த கொலையில நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கு இன்வால்மெண்ட்டும் இருந்திருக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா தான் தொடர்ந்து அஸ்வத்தமனுடைய நடவடிக்கைகளையுமே வாட்ச் பண்ற போலீஸ் அதுக்கப்புறம் அவரை பிடித்து அவரை விசாரணை செஞ்சாங்க. விசாரணையில தான் அனைத்து விதமான அந்த ரோல்களும் ரிவீல் ஆகி தந்தையும் மகனும் இந்த கொலைக்கு மிக உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இன்ஸ்டிகேஷன் ஆஃப் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையும் மகனும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் இருவரையுமே போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. பிரபல ரவுடி தாதாவுமான நாகேந்திரன் வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர். இவரை தற்போது போலீசார் வேலூர் சிறையில வைத்து கைது பண்ணியிருக்கிறார்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.